வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பேக்கரிகளில் நாம் வாங்கக்கூடிய பட்டர் பன் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நம்ம காய்ச்சின பால், வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நாம் புளிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக 5 நிமிஷம் இதை இப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். மைதா மாவில் செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா மைதா மாவு எடுத்திருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இது கூடால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இவ்வளவையும் ஃபர்ஸ்ட் நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நாம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா உருகி இருக்கு. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இனி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவு லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இனி நாம் மிக்ஸ் பண்ண அது ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி இதுக்கு மேலேயும் நம்ம நெய் தடவிக்கணும். இனி இதுக்கு மேலே ஒரு ஈர டவல் வச்சு 2 மணிக்கூர் மூடி வச்சு. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி பொவி இருக்குன்னு. ஒரு டிஷ்ஷும் கொடுக்கலாமா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இனி பவுல்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒர்க் ஏரியாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நீளத்துக்கு ரோல் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக எடுக்கணும். ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் நமக்கு 2 கப் மாவில் 8 உருண்டை கிடச்சிருக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கூட கொஞ்சம் அது பொஃபி இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நாம் இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆயில் மிதமான சூட்டில் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கதை போட்டுடலாம்.
இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நமக்குங்க பாருங்கள் நல்லா நின்று வேகணும். எல்லா இடமும் உள்ளே எல்லாம் நமக்கு நல்லா வேகணும்னா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் இப்போ நமக்கு பன் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது வேகலை, இது ரெண்டும் நமக்கு ஓரளவுக்கு நல்லா கலர் கொடுத்து வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சிம்மிலே வச்சு நம்ம வந்து வேக வைக்கும் போது தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து நாம் ஆற வச்சுக்கணும். இப்போ நமக்கு பன் ஆறக்கூடிய சமயத்தில் நாம் இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 hours வச்சுருக்கேன். அதனால் இது நல்லா உருகி தான் இருக்குது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா வைப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நாம் இதை கரைச்சி எடுத்துக்கணும். பட்டரை இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் நான் நல்லா அடிச்சிருக்கேன். இனி இதில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சுகர் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு உள்ளே கூடிய க்ரீம் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் நம்மளோட பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நாம் பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதில் நாம் க்ரீம் வைக்கலாம். இதுக்கு ஒரு பன் எடுத்துக்கேன். இதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சைட்லலாம் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட பட்டர் பன் சூப்பராக ரெடியாகி இருக்கு. இது நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.